ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தார். தேவன் உண்டாக்கின எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது அது நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. தேவன் உண்டாக்கிய எல்லாம் நன்றாக இருந்தது. அவையெல்லாம் அவரின் மேன்மையையும் நற்குணத்தையும் வல்லமையையும் வெளிப்படுத்துகிறது. தேவன் சகலவிதமான தாவரங்களையும் மிருகங்களையும் படைத்தார். பின்பு பூமியின் மண்ணில் இருந்து முதல் மனிதனை உருவாக்கினார். அவர் அவனின் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதி அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். இந்த முதல் மனிதன் ஆதாம் என்று அழைக்கப்பட்டான். பின்பு தேவன் ஆதாமுக்கு துணையாக ஒரு பெண்ணை உருவாக்கினார். அவள் ஏவாள் என்று அழைக்கப்பட்டாள். தேவன் தம்முடைய சாயலின்படியே ஆணையும் பெண்ணையும் உருவாக்கினார். எனவே அவர்கள் தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டு ஏதேன் என்ற அழகிய தோட்டத்தில் அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அங்கு எவ்வித பாடுகளோ மரணமோ இல்லை. தேவன் ஆதாமிடம், இந்த ஒரு மரத்தின் பழத்தை தவிர மற்ற எல்லா மரங்களின் பழங்களையும் சாப்பிடலாம். நீங்கள் அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் சாவீர்கள் என்று கூறினார். ஆனால் ஒரு நாள் சாத்தான் ஏவாளை ஏமாற்றி அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட தூண்டினான். அவள் அந்த பழத்தை தானும் சாப்பிட்டு தனது கணவனுக்கும் கொடுத்தாள். அதை அவனும் சாப்பிட்டான். இருவரும் புசித்த உடனே தேவனுடன் அவர்களுக்கு இருந்த உறவு முறிந்தது. தேவன் பரிசுத்தமானவர். பாவிகள் அவருடைய சமூகத்தில் வாழ முடியாது. எனவே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியேற்றினார். தேவனுக்கு கீழ்ப்படியாததினால் இவர்களுக்கு இந்த அவமானமும் வேதனையும் ஏற்பட்டது. இந்த கீழ்ப்படியாமையின் விளைவாக ஆதாம் ஏவாள் அவர்கள் சந்ததியினருக்கும் வேதனைகளும் மரணமும் ஏற்பட்டது. ஆனாலும் தேவன் மனிதர்களை நேசித்தார். அவர்கள் திரும்பவும் தன்னுடன் சேர்ந்து வாழும்படி விரும்பி அதற்கான ஒரு வழியை அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருந்தார். மனிதர்கள் எப்பொழுதும் தேவனுடன் ஐக்கியமாக வாழ்வதற்காக அவர்களுக்கான தண்டனையில் இருந்து அவர்களை மீட்கும்படியான தமது திட்டத்தை தேவன் வேதாகமத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். தேவன் தீர்க்கதரிசியாகிய ஆபிரகாமிடம் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியை வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து அவரை கனப்படுத்தினார். தேவன் அவனை ஆசீர்வதிப்பதாகவும் அவன் மூலமாக எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பதாகவும் வாக்கு கொடுத்தார். அவனுக்கு கடற்கரை மணலைப் போலவும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பல சந்ததிகளை உண்டாக்குவதாகவும் அவர் வாக்கு கொடுத்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தினால் தேவன் அவனை நீதிமான் என்று அறிவித்தார். ஜனங்கள் அவனை தேவனுடைய நண்பன் என்று அழைத்தனர். ஒரு நாள் தேவன் ஆபிரகாம் தன்னை விசுவாசிக்கிறானா, தன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறானா என்று பார்க்க அவனை சோதித்தார். அவர் ஆபிரகாமிடம் அவனுடைய மகனை பலி செலுத்தும்படி கூறினார். தேவன் இந்த மகனின் மூலமாகத்தான் தனக்கு பல சந்ததிகளை கொடுக்கப் போவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று ஆபிரகாமிற்கு தெரியும். ஆனாலும் அவன் தேவனை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படித்தான். அவன் தன் மகனை தேவனுக்கு பலியாக செலுத்த ஆயத்தமானான். ஆபிரகாம் தன் கையை நீட்டி கத்தியை எடுத்த போது தேவன், ஆபிரகாமே, உன் மகனுக்கு தீங்கு செய்யாதே. நீ எனக்கு பயப்படுகிறவன் என்றும் எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு ஆபிரகாம் அருகில் ஒரு ஆட்டுக்கடாய் இருப்பதை கண்டான். அதன் கொம்புகள் ஒரு புதரில் சிக்கிக் கொண்டிருந்தன. அப்பொழுது ஆபிரகாம் அந்த ஆட்டுக்கடாவை தனது மகனுக்கு பதிலாக தேவனுக்கு பலியாக செலுத்தினான். தேவன் ஆபிரகாமின் மகனுக்கு பதிலாக ஆட்டுக்கடாவை கொடுத்த போது தேவன் மனிதர்களின் மேல் கொண்டுள்ள தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவரின் அன்பு ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய மகன் மேல் வைத்துள்ள அன்பை போல இருக்கிறது. மனு குலத்திற்கு இறுதியான ஒரே பலியை கொடுப்பதற்கு அவர் கொண்டிருந்த தன்னுடைய திட்டத்தையும் வெளிப்படுத்தினார். ஆதாமின் சந்ததியாரின் பாவங்களையும் அவமானத்தையும் நீக்க அவர்களுக்கு பதிலாக மரிப்பதற்கு பாவமற்ற ஒருவரை தான் அனுப்பப் போவதாக
வெகு காலத்திற்கு முன்பே தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தினார். அவரை விசுவாசிப்பவர்கள் தேவனுடன் எப்பொழுதும் ஐக்கியமாக வாழ்வதற்கான வழியை திறக்கிறது. தீர்க்கதரிசிகள் அவரை மேசியா என்று அழைத்தனர். இந்த மேசியா ஜனங்களை மீட்கவும் ராஜாவாகவும் தேவனுடைய நாமத்தில் அவர்களை என்றென்றும் ஆளவும் தேவன் இவரை அனுப்புவார் என்று தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தார்கள். மேசியா வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மேசியா செய்ய போகிற காரியங்களையும் அவருக்கு நேரிடப் போகிற காரியங்களை பற்றியும் தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தார்கள். நீர் என் குமாரன் என்று தேவன் மேசியாவிடம் சொன்னதாக தாவீது ராஜா தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்தார். இந்த நேசகுமாரன் என்ற உறவானது மாமிச உறவை குறிக்காமல் தேவகுமாரன் என்ற தெய்வீக உறவையும் அவர் ஒரு இரட்சகராக ராஜாவாக இவ்வுலகில் நிறைவேற்றப் போகிற செயலையும் குறிப்பிடுகிறது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்தார். இந்த தேவனுடைய நித்திய வார்த்தையானது மாம்சமாகி மனித சாயலாக கன்னியின் வயிற்றில் உற்பத்தியாகி இவ்வுலகிற்கு தேவனாக வெளிப்பட்டது. இந்த மேசியா பெத்லகேமில் பிறப்பார் என்றும் அவர் ராஜாவாக எருசலேமுக்குள் வரும் அவருடைய பவனியை பற்றியும் அவருடைய சீடர்களில் ஒருவனால் 30 வெள்ளிக்காசிற்காக அவர் காட்டிக் கொடுக்கப்படுவதை பற்றியும் தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தனர். மேசியா தம்மை தியாக பலியாக கொடுப்பார் என்றும் தேவன் அவரை மரித்தோரில் நின்று 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்புவார் என்றும் மேசியாவை மனுஷகுமாரன் என்றும் அவர் எப்படி தேவனுடைய சமூகத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் மேகங்களின் மேல் தேவ வல்லமையோடு திரும்பி வருவார் என்றும் அவர் என்றென்றும் எல்லா ஜனங்களையும் ஆளும்படியான அதிகாரத்தை தேவன் அவருக்கு கொடுப்பார் என்றும் தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்தனர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் செய்த காரியங்களை கண்ட பின்னர் ஜனங்கள் இவர்தான் மேசியாவா என்று பேசிக் கொண்டார்கள். இயேசுவின் வாழ்க்கை மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையை நிறைவேற்றியதா? இந்த திரைப்படம் இயேசு யார் என்பதையும் வேதத்தில் எழுதப்பட்டபடி அவர் சொன்ன மற்றும் செய்த செயல்களையும் காட்டுகிறது. இந்த படத்தில் ஒரு மனிதன் இயேசுவின் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இயேசுவை போல் நடிப்பதற்கு யாருக்கும் தகுதி இல்லை. ஆனால் இந்த திரைப்படமானது ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அறிந்து கொள்ளவும் தேவன் வாக்கு பண்ணின ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் எடுக்கப்பட்டது.